இந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தேன். என்ன என்ன சொல்லி இருக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பேப்பர் வேஸ்ட், குப்பை குப்பை. பக்கம் பக்கமா அண்ணன் சீமான திட்டி வச்சிருக்கிற. இதுக்கு பேர் மறுப்பா? குப்பை. இத போட்டு அவரு புத்தகம் வெளியிட்டுட்டாராம். இதன் மூலமா சீமானுக்கு பதிலடி கொடுத்துட்டாராம். திராவிட இயக்க வரலாறு அப்படிங்கிற இந்த புத்தகத்திலையும் ஈழத்து சிவானந்த அடிகள் தான் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வச்சாரு அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாரு. இந்த புத்தகம் கூட இப்ப மறுபதிப்பு ஆகி வஉசி நூல் நிலையத்துல விற்கப்படுது. இப்ப என்ன செய்ய போறாங்க காவலர்கள்? ஓடோடி போய் நாவலர் நெடுஞ்செழியன் எழுதின இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்ய போறாங்களா? அனைவருக்கும் வணக்கம். சென்னை 49வது புத்தக கண்காட்சியில் நடக்கும் திராவிட ஒடுக்குமுறைகள் அண்ணன் செந்தில்நாதனுக்கு சொந்தமான தமிழம் பதிப்பகம் வெளியிட்ட இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் என்ற இந்த புத்தகத்தை நேற்று காலை தமிழ்நாடு அரசின் காவல்துறை, அப்படி சொல்லக்கூடாது, திமுக அரசின் ஏவல் துறை நேரடியாக அந்த பதிப்பகத்தோட ஸ்டாலுக்கே போய் மொத்தமா பறிமுதல் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இது முக்கியமான ஒரு வரலாற்று புத்தகம், தமிழ் தேசிய புத்தகமும் கூட. எதற்காக இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்யணும்? அப்படி இந்த புத்தகத்துல என்னதான் இருக்கு? இரண்டாவது, இந்த புத்தக கண்காட்சியில் நடக்கும் திமுக அரசின் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் என்னென்ன? இத பத்தி எல்லாம் தான் இந்த காணொளியில ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். குற்றம் குற்றமே. முதல்ல இந்த புத்தக கண்காட்சியில் நடக்கும் திமுக அரசின் ஒடுக்குமுறைகள் என்னென்ன அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். 2026 சென்னை 49வது புத்தக கண்காட்சி தமிழ்நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமாக மிக பெரிய அளவில் நடைபெறும் புத்தக கண்காட்சி அப்படின்னா அது சென்னையில் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி தான். தமிழ்நாட்டில் இருந்து எல்லா பதிப்பகத்தை சேர்ந்த நிறுவனங்களும் இங்க ஸ்டால் போடுவாங்க, தங்களுடைய புத்தகங்களை எல்லாம் விற்பனை செய்வாங்க. அப்படி நடைபெறக்கூடிய மிக முக்கியமான இந்த புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனத்திற்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. டிஸ்கவரி புக் பேலஸும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பதிப்பகம் தான். ஏன் அவங்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது? ஏன்னா கடந்த ஆண்டு டிஸ்கவரி புக் பேலஸ் ஒரு முக்கியமான தமிழ் தேசிய புத்தகத்தை வெளியிட்டாங்க. என்ன புத்தகம்? தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி. அண்ணன் பால முரளிவர்மன் எழுதி தொகுத்த இந்த புத்தகத்தை வெளியிட்டது நம்ம அண்ணன் சீமான் தான். இந்த புத்தகத்தை வெளியிட்டுட்டு மிக சிறப்பான ஒரு உரையை அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு என்பதை எல்லாம் விளக்கி சொல்லிட்டு திராவிடத்தையும் திராவிட தலைவர்களையும் நார் நாரா கிழிச்சு தொங்க போட்டுட்டாரு. சோ அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் இந்த முறை திமுக அரசு இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் பப்பாசி அமைப்பிற்கு அழுத்தம் கொடுத்து டிஸ்கவரி புக் பேலஸிற்கு தடை போட்டுட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. கடந்த ஆண்டு அண்ணன் சீமான் அவர்கள் திராவிடத்தையும் திராவிட தலைவர்களையும் தாக்கி பேசியதற்கு உடனடியாக இந்த அண்டா செந்தில்வேல் இருக்கிறார் இல்லையா, அவரை வச்சு ஒரு கூட்டம் போட்டு பதிலடியும் கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன, அவர் பேசின அந்த கூட்டத்திற்கு மக்கள் யாரும் வரல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சோ இருங்க உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை அண்ணன் சீமானை வைத்து வெளியிட வச்சு திராவிடத்தையும் திராவிட தலைவர்களையும் தாக்குவதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்த டிஸ்கவரி புக் பேலஸ இந்த முறை புத்தக கண்காட்சியில அனுமதிக்காம தடை விதிச்சுட்டாங்க. பாவம், அவங்களுடைய நிலைமைய பாருங்க. கே நகர்ல இருக்கிற அவங்களுடைய சொந்த கடையிலேயே இப்ப தள்ளுபடி அறிவிச்சு புத்தக கண்காட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. விருப்பம் இருக்கிற உறவுகள் அங்கேயும் போய் புத்தகங்கள் வாங்குங்க. தமிழ் தேசியத்தை ஆதரிச்சாங்க என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திமுக அரசால் டிஸ்கவரி புக் பேலஸ் பழிவாங்கப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த முறை உறுதுணையாக நிற்க வேண்டியது அனைத்து தமிழ் தேசியவாதிகளின் கடமை. நீங்க நேரடியா அந்த புத்தக கடைக்கு போய் புத்தகம் வாங்கினா உங்களுக்கு 20 விழுக்காடு தள்ளுபடி இருக்கு. புத்தக கண்காட்சியிலேயே 10 விழுக்காடு மட்டும்தான் தள்ளுபடி தருவாங்க. ஆனா டிஸ்கவரி புக் பேலஸ் 20 விழுக்காடு வரைக்கும் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க. இணையதளம் மூலமாக நீங்க அவங்க கிட்ட புத்தகம் வாங்கினா 15 விழுக்காடு வரைக்கும் தள்ளுபடி தராங்க. சோ விருப்பம் இருக்கிற உறவுகள் அங்கேயும் போய் புத்தகங்கள் வாங்குங்க. அவங்க கிட்டையும் நிறைய கலெக்ஷன் இருக்கு. அடுத்ததாக புத்தக கண்காட்சியின் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டிருந்த எழுத்தாளர் மா வெங்கடேசன் அவர்கள் எழுதி வெளியிட்ட திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள் என்ற இந்த புத்தகத்திற்கான விளம்பரத்தையும் பப்பாசி அமைப்பு ஸ்டிக்கரை ஒட்டி மூடி மறைச்சிருக்கிறாங்க. அதுவும் திராவிடர்கள் கொடுத்த அழுத்தத்தால.
பொதுவா புத்தக கண்காட்சிக்கு பல நுழைவு வாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு நுழைவு வாயிலுக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கப்பட்டிருக்கும். கடந்த ஆண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஔவையார் பாதை, பாரதியார் பாதை, பாரதிதாசன் பாதை, திருவள்ளுவர் பாதை, அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி பாதை அப்படின்னு ஒரு பாதைக்கு பேர் வச்சிருந்தாங்க. எப்படி? பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், திருவள்ளுவர், கம்பர், கபிலர் இவங்களுக்கு இணையா கலைஞர் கருணாநிதியோட பெயர் வைக்கப்பட்டு இருந்துச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டு பேசும்போது ஒவ்வொரு பாதையை பத்தியும் பேசிக்கிட்டே வந்தாரு. அப்ப கருணாநிதி பாதையையும் கடுமையா திட்டி பேசிட்டாரு. சோ இந்த முறை தலைவர்களோட பேரையெல்லாம் வைக்காம இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இயல் தமிழ் அப்படின்னு தமிழ் சார்ந்த பெயர்களை வச்சுட்டாங்க. அப்படி ஒரு நுழைவு வாயிலில் இருந்த இந்த புத்தகத்தோட விளம்பரத்தை திராவிட இயக்கங்கள் கொடுத்த அழுத்தத்தால பப்பாசி அமைப்பு ஸ்டிக்கரை ஒட்டி மூடி மறைச்சிருக்கிறாங்க. தெரியாமத்தான் கேட்கிறேன், இப்ப நடக்கிற புத்தக கண்காட்சி என்பது அனைத்து மக்களுக்குமான புத்தக கண்காட்சி தானே? தமிழர்களுக்கான புத்தக கண்காட்சி தானே? இல்லைன்னா திராவிடர்களுக்கு மட்டுமேயான புத்தக கண்காட்சியா? சொல்லுங்க. இப்ப ஒரு புத்தக கண்காட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க, எல்லா அரசியல் சார்பு நிலைப்பாடு இருக்கிறவங்களும் வருவாங்க, தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப புத்தகங்களை தேடி படிப்பாங்க. அப்படி அவங்க தேடுவதற்கு வசதியாக இப்படிப்பட்ட புத்தகங்களும் இந்த ஸ்டால்ல இருக்கு அப்படின்னு சில விளம்பரங்கள் செய்யப்பட்டா அப்படியெல்லாம் விளம்பரம் செய்யக்கூடாதுன்னு திராவிடர்கள் அழுத்தம் கொடுப்பாங்களாம். அதுக்கு ஏத்த மாதிரி பப்பாசி நிறுவனமும் அந்த விளம்பரத்தை ஸ்டிக்கரை ஒட்டி மறைப்பாங்களாம். இது என்ன நியாயம்? திராவிட இயக்க சார்புள்ள புத்தகங்கள் மட்டும்தான் விற்கப்படணும், அவங்களோட புத்தகங்கள் மட்டும்தான் விளம்பரம் செய்யப்படணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே ஒரு புத்தக கண்காட்சியை நடத்த வேண்டியது தானே? பப்பாசி வெளிப்படையா அறிவிக்க வேண்டியது தானே? திராவிட இயக்க சார்புள்ளவர்கள் மட்டுமே இந்த புத்தக கண்காட்சிக்கு வரவும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்காட்சியில இடம் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்கட்டுமே. வருமானத்துக்கு மட்டும் எல்லாரும் வேணும், ஆனா எல்லா தரப்பு மக்களோட அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ற புத்தகங்களை விளம்பரப்படுத்த மாட்டாங்களாம். இதுல என்ன கருத்துரிமை இருக்கு, ஜனநாயகம் இருக்கு? ஆளும் திமுக அரசும் திராவிட இயக்கங்களும் ஒன்றிய பாஜக அரசை நோக்கி கேள்வி கேட்பாங்க. இந்த பாஜக ஆட்சியில கருத்துரிமையே இல்ல, ஜனநாயகமே இல்ல அப்படின்னு. இங்க என்ன நடக்குது? இவங்க பண்றதுக்கு பேர் என்ன? பாசிசம் இல்லையா? எங்களுக்கு எதிரான கருத்துக்கள் எதுவுமே மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு திராவிட இயக்கங்கள் அழுத்தம் கொடுக்கறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பப்பாசி அமைப்பும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. சரி, அப்படி இந்த புத்தகத்துல என்னதான் இருக்கு? சில முக்கியமான விஷயங்களை பத்தி மா வெங்கடேசன் அவர்கள் கட்டுரை எழுதி வெளியிட்டு இருக்கிறாரு. என்னென்ன தலைப்புல அப்படின்னா, முக்கியமான தலைப்புகளை மட்டும் சொல்றேன். பெரியார் பற்றி வஉசி, வஉசிக்கு ஈவேரா கப்பல் வாங்க பணம் கொடுத்தாரா? இப்ப சமீபத்துல இத ரொம்ப அதிகமா திராவிட இயக்கத்தவர்கள் உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வஉசி கப்பல் வாங்குறதுக்காக ஈவேரா பணம் திரட்டி கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அதை பத்தியும் ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறாங்க. அடுத்ததா ஈவேராவால் கொண்டு வரப்பட்டதா எழுத்து சீர்திருத்தம் ரொம்ப நாளா நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்தம் கொண்டு வந்தது ஈவேரா தான் அப்படின்னு பள்ளி பாட புத்தகங்கள்ல கூட இந்த திராவிடர்கள் வரலாற்று திரிவை செஞ்சிருக்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி எழுதி இருக்கிறாரு. சோ இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிட்டா இந்த திராவிடர்களுக்கு ஆபத்து தானே? ஈவேராவோட பிம்பம் சுக்குநூறா உடைஞ்சிரும் தானே? அது நடந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பயந்து போய் அந்த விளம்பரத்தை உடனடியா மூடி மறைச்சிருக்கிறாங்க. நான் இப்ப சொல்றேன், தினமலர் பப்ளிகேஷன்ல தான் இந்த புத்தகம் விற்கப்படுது. விருப்பம் உள்ள உறவுகள் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க. நீ என்ன ஒரு இந்துத்துவவாதி எழுதின புத்தகத்திற்கு இவ்வளவு ஆதரவா பேசுற? நீ பாஜக பி டீம் அப்படிங்கறத நிரூபிச்சுட்ட பாத்தியா அப்படின்னு உடனே சில திராவிட அல்லுசில்லுகள் நம்ம மேல அவதூறு சேற்றை வாரி இறைப்பாங்க. எனக்கும் தெரியும்டா, அரைவேக்காட்டு திராவிடர்களே, எனக்கும் நல்லாவே தெரியும். மா வெங்கடேசன் என்பவர் ஒரு இந்துத்துவ ஆதரவாளர் என்பது எனக்கும் நல்லாவே தெரியும். இப்ப ஒரு இந்துத்துவ ஆதரவாளர் புத்தகம் எழுதி இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நீங்க மறுப்பு தான் கொடுக்கணும். இவர் சில சான்றுகளை முன்வைத்து தன்னுடைய கருத்தை சொல்றாரு, ஈவேராவோட பொய்களையும் புரட்டுகளையும் அம்பலப்படுத்துறாரு அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ பதிலுக்கு சில சான்றுகளை கொடுத்து மறுப்பு தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு யாரும் பேசவே கூடாது, யாரும் புத்தகம் வெளியிடவே கூடாது, விளம்பரப்படுத்தவே கூடாது அப்படின்னு தடுக்க கூடாது.
ஒரு சங்கி எழுதின புத்தகத்திற்கே நீ இவ்வளவு பயப்படுற அப்படின்னா திராவிடம் அவ்வளவு பலவீனமா இருக்கா? அது பலவீனமா தான் இருக்கு. ஏன்னா உன் பயத்துல இருந்தே அது நல்லா தெரியுது. ஒரு புத்தகத்தோட விளம்பரத்தை மூடி மறைச்சு அந்த புத்தகத்தோட விற்பனைக்கு தடை விதித்து அந்த புத்தகத்தோட எல்லா காப்பீஸையும் ஒட்டு மொத்தமா பறிமுதல் செய்யணும் அப்படின்னா அதை சட்டப்படியே செய்யலாமே. ஆனால் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு புத்தகத்தை பத்தி சொல்றேன். சாத்தானிக் ஃபோர்ஸ் 2 பாகம். இந்த புத்தகங்களை இந்தியாவில் நீங்க எங்க போய் தேடினாலும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா தேட வேண்டிய இடத்துல தேடுற விதத்துல தேடினா அந்த புத்தகத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்ன அந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா, IPKF இந்திய அமைதிப்படை நம்முடைய தாய்நாட்டிற்கு சென்று நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழர்களை எப்படியெல்லாம் இன படுகொலை செய்தது என்பது தொடர்பான செய்தி குறிப்புகள் அடங்கிய புத்தகம் தான் சாத்தானிக் ஃபோர்ஸ் பாகம் 1 பாகம் 2. தமிழர்கள் வாழும் பகுதியில் இருக்கின்ற மருத்துவமனை மேல எப்படியெல்லாம் குண்டு போடலாம், குண்டு போட்டு எப்படியெல்லாம் அப்பாவி தமிழர்களை கொலை செய்யலாம், தடயமே இல்லாம தமிழ் பெண்களை எப்படியெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யலாம், துள்ள துடிக்க சின்ன குழந்தையில இருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் எப்படி டேங்கு சக்கரத்திற்கு அடியில் வைத்து நசுக்கி கொள்ளலாம் அப்படின்னு இந்திய ராணுவம் சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்திற்கு சொல்லி கொடுத்துச்சு இல்லையா? அது தொடர்பான செய்திகள் அடங்கிய புத்தகம் தான் இந்த சாத்தானிக் ஃபோர்ஸ். இந்த புத்தகம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட புத்தகம். நீங்க எங்க தேடினாலும் அந்த புத்தகத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, இணையத்தில் கூட. சோ இந்த புத்தகத்திற்கு எதற்காக தடை விதிச்சாங்க அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தகம் இந்திய ராணுவத்திற்கு எதிரான புத்தகம். இந்த புத்தகம் மட்டும் வெளியாகி இருந்தால் உலக அரங்குல இந்திய ராணுவத்தோட முகத்திரை நார் நாரா கிழிஞ்சி தொங்கி இருக்கும். சோ தங்களுடைய ராணுவத்தின் கண்ணியத்தையும் மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்திய அரசு இந்த புத்தகத்திற்கு தடை விதிச்சிட்டாங்க. இன்னொரு புத்தகமும் இருக்கு. நம்ம ஐயா நெடுமாறன் எழுதிய ஈழம் சிவக்கிறது அப்படிங்கிற புத்தகத்திற்கும் இங்கே தடை. இந்திய அமைதிப்படை அங்க என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஐயா நெடுமாறன் அவர்கள் அந்த புத்தகத்துல தொகுத்திருப்பாரு. அந்த புத்தகத்திற்கும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சட்டப்படி தடை விதித்து அந்த புத்தகத்தோட எல்லா காப்பீஸையும் தமிழ்நாடு அரசின் காவல்துறை பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டாங்க. சோ அப்படி தேச பாதுகாப்பிற்கு எதிரான கருத்துக்கள் ஏதாச்சும் இந்த புத்தகத்துல இருக்கா? எதற்காக இந்த புத்தகத்தோட விளம்பரத்தை மூடி மறைக்கணும் சொல்லுங்க. எப்படி இந்திய அரசு தங்களுடைய ராணுவத்திற்கு எதிரான புத்தகத்தை மூடி மறைச்சி இந்திய ராணுவத்தோட மரியாதையை காப்பாத்திக்கிட்டாங்களோ, அப்படி இந்த திமுக அரசும் தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கக்கூடிய, ஈவேராவிற்கு எதிரான கருத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை மூடி மறைச்சு தங்களோட மரியாதையை காப்பாத்திக்க பாக்குறாங்க. அவ்வளவுதான். மற்றபடி இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. பயந்துட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா திராவிடர்கள் பயந்து போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கட்டி வைத்திருந்த ஈவேரா அப்படிங்கிற அந்த போலி பிம்பம் இன்றைக்கு உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இப்படி எல்லாம் புத்தகங்களை பறிமுதல் செய்யறதும் புத்தகத்தோட விளம்பரத்தை மூடி மறைக்கிறதும். அடுத்தபடியாக அண்ணன் சீமான அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு இந்த திராவிடர்கள் தங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. இந்த புத்தக கண்காட்சியில் திராவிடர்களோட ஒரு புத்தக அரங்கு இருக்கு, புக் ஸ்டால் இருக்கு. என்னுடைய நினைவு சரியா இருந்தா திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாலுக்கு வெளியில ஈவேராவோட ஒரு கட் அவுட் வச்சிருக்கிறாங்க. அவர் நாயோட நிக்கிற மாதிரி இருக்கிற அந்த கட் அவுட்டுக்கு கீழே வரிசையா அண்ணன் சீமானை விமர்சித்து வெளியிட்ட புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இது என்ன புத்தகம்? பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு. அடுத்தபடியாக சீமானின் சீரழிவு அரசியல். இந்த புத்தகங்களை எல்லாம் அந்த கட் அவுட்டுக்கு கீழே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்துறாங்களாம். இவ்வளவு தாண்டா உங்களோட தராதரம். நாங்க ஈவேரா மேல விமர்சனத்தை முன் வச்சா அதுக்கு பதில் விமர்சனத்தை தான் முன்வைக்கணும், பதில் கருத்தை தான் சொல்லணும். இல்ல இப்படி புத்தகத்தை போட்டு விற்கணும். இதை வாங்கி படிச்சுட்டு இதுல எந்த அளவிற்கு உண்மை இருக்கு பொய் இருக்கு அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். அதை விட்டுட்டு
இந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு போய் ஈவேராவோட காலுக்கு அடியில வரிசையா அடுக்கி வச்சுட்டா நாங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அமைதியா போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் வெறி கொண்டு வேலை செய்வோம். இன்னும் ஈவேராவை நாரா கிழிச்சு தொங்க விடுவோம். அது உங்களுக்கு தான் ஆபத்தா போய் முடியும். இந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தேன். என்ன சொல்லி இருக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பேப்பர் வேஸ்ட், குப்பை குப்பை. நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன்ல, நேரடியா விடுதலையை கொண்டு வந்து காட்டுறேன். ஐயா வீரமணி எழுதின புத்தகத்தை கொண்டு வந்து காட்டுறேன். உங்க திராவிட தலைவர்கள் ஐயா நெடுஞ்செழியன் எழுதிய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறேன். திருநாவுக்கரசு எழுதின புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறேன். இப்படி எல்லாம் காட்டணும். நீ அதை விட்டுட்டு பக்கம் பக்கமா அண்ணன் சீமான திட்டி வச்சிருக்கிற. இதுக்கு பேர் மறுப்பா? குப்பை. இத போட்டு அவரு புத்தகம் வெளியிட்டுட்டாராம். இதன் மூலமா சீமானுக்கு பதிலடி கொடுத்துட்டாராம். போங்கடா டேய், போங்கடா, போய் ஆக்கப்பூர்வமா பதில் கொடுக்க பாருங்க. சரியா? சரி, கடைசியா நாம இந்த புத்தகத்திற்கு வந்துடலாம். அண்ணன் செந்தில்நாதனை உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நாம் தமிழர் கட்சியோட மிக மூத்த நிர்வாகிகள்ல அவரும் ஒருத்தர். அவருடைய சொந்த பதிப்பகம் தான் இந்த தமிழம் பதிப்பகம். தமிழம் பதிப்பகம் ஏற்கனவே பதிப்பித்து வெளியிட்ட மிக முக்கியமான வரலாற்று ஆவணம் தான் இந்த இந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் என்கின்ற புத்தகம். 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தன்னுடைய அறிக்கை மூலமாக தொடங்கி வைத்த ஈழத்து சிவானந்த அடிகள் திராவிட இயக்கங்களின் பித்தலாட்டங்களை பற்றியும் ஐயா ஈவேரா அவர்களின் இந்தி எதிர்ப்பு லட்சணத்தை பற்றியும் மிக விரிவாக எழுதி வெளியிட்ட புத்தகம் தான், வரலாற்று ஆவணம் தான் இந்த இந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் என்கின்ற புத்தகம். பல தேடல்களுக்கு பிறகு அண்ணன் செந்தில்நாதன் இந்த ஆவணத்தை கண்டுபிடிச்சு மறுபதிப்பு செஞ்சு கொண்டு வந்தாரு. இப்ப இந்த புத்தகத்தோட மறுபதிப்பை தான் அவரு கொண்டு வந்தாரு. ஆனா என்ன, தலைப்புல மட்டும் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாரு. இந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் என்பதற்கு பதிலாக ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்னு மாத்திட்டாரு. இதுக்காகத்தான் நேற்று காலை புத்தக அரங்கு திறக்கப்பட்ட உடனேயே காவலர்கள் ஓடோடி வந்து அந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த காப்பீஸையும் பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டாங்க. பல சிரமங்களுக்கு மத்தியில தான் அண்ணன் செந்தில்நாதன் அந்த பதிப்பகத்தையே நடத்திக்கிட்டு வராரு. பல லட்சக்கணக்கான ரூபாய் அவருக்கு கடன் இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்களும் கருத்துக்களும் மக்கள் மத்தியில போய் சேரணும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த சிரமங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து அந்த பதிப்பகத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற கல்வி தகுதிக்கு பல வெளிநாடுகள்ல இருக்கிற முக்கிய பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியராகவே அவரு வேலை செய்யலாம். செஞ்சவர் தான். விஞ்ஞானிகளே எடுத்து படிக்க பயப்படுற குவாண்டம் கெமிஸ்ட்ரியில PhD பண்ணவர். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாடுகள்ல இருந்த முக்கிய பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பளம் வாங்கினவர். அது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தமிழ் தேசியத்திற்காக தமிழர்களுக்காக இங்க வந்து நம்முடைய கட்சியில இணைந்து தமிழர்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தான் இந்த திமுக அரசு இவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. திராவிடர்கள் தங்களுக்கு எதிரானவர்களுக்கு செய்யற முதல் வேலையே என்ன தெரியுமா? அவங்களோட பொழப்ப கெடு. அவனோட பொழப்புல கைய வச்சா ஆட்டோமேட்டிக்கா வறுமை தாங்க முடியாம அவன் நம்மளை பத்தி பேசுறத நிறுத்திடுவான் அப்படிங்கிற மட்டமான கேவலமான ஒரு டெக்னிக்கை தொடர்ந்து பல ஆண்டுகளா அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு அண்ணன் செந்தில்நாதனுக்கும் செஞ்சிருக்கிறாங்க. சரி, அந்த புத்தகத்தை பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டீங்க. இந்த புத்தகம் எங்க கையில இருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இதோட PDF கூட எங்க கிட்ட இருக்கு, என்ன பண்ண போறீங்க? சரி, இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்யற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னா 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் இருக்கு இல்லையா? அந்த போராட்டத்தை முதல்ல தொடங்கி வச்சது ஈழத்து சிவானந்த அடிகள் தான் என்பது தொடர்பான வரலாற்று தகவல்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. இத்தனை நாளா இந்த திராவிடர்கள் நம்ம கிட்ட என்ன உருட்டிக்கிட்டு இருந்தாங்க? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வச்சதே எங்க ஐயா ஈவேரா தான், அவர் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுல இந்தி வந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அந்த உருட்டுக்கெல்லாம் சரியான பதிலடிய ஈழத்து சிவானந்த அடிகள் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிறாரு. அதுக்காகத்தான் இந்த திராவிடர்கள் இந்த புத்தகத்தை பார்த்து அவ்வளவு பயப்படுறாங்க. 1938 ஆண்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தன்னுடைய அறிக்கை மூலமாக தொடங்கி வைத்தது ஈழத்து சிவானந்த அடிகள் தான். இத ஈழத்து சிவானந்த அடிகள் மட்டும் இல்ல,
திராவிட இயக்கத்தின் முக்கிய தலைவராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியனே அவர் நடத்திய மன்றம் பத்திரிகையில சொல்லியிருக்கிறாரு. 1/5/1955 வெளியான மன்றம் திங்கள் இதழ்ல முதல் பக்கத்திலேயே தெளிவா சொல்லியிருப்பாரு. 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தன்னுடைய சீரிய அறிக்கை மூலமாக தொடங்கி வைத்தது ஈழத்து சிவானந்த அடிகள் தான். இதற்காக அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவலை நாவலர் நெடுஞ்செழியனும் சொல்லியிருக்கிறார். மன்றம் இதழில மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் எழுதிய திராவிட இயக்க வரலாறு அப்படிங்கிற இந்த புத்தகத்திலையும் ஈழத்து சிவானந்த அடிகள் தான் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வச்சாரு அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த புத்தகம் கூட இப்ப மறுபதிப்பு ஆகி வஉசி நூல் நிலையத்துல விற்கப்படுது. இப்ப என்ன செய்ய போறாங்க காவலர்கள்? ஓடோடி போய் நாவலர் நெடுஞ்செழியன் எழுதின இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்ய போறாங்களா? எவ்வளவுதான் உண்மைய குப்பைய போட்டு மூடி மறைச்சாலும் அது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். ஏன்னா உண்மை என்பது நெருப்பு மாதிரி. இந்த நெருப்பை ஈவேரா மாதிரி எத்தனை குப்பைய கொட்டி மூடினாலும் மறைக்கவே முடியாது. சாதாரண அன்னக்காவடி கரூர் மடத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்டவர் தான் ஈழத்து சிவானந்த அடிகள். ராஜகோபாலாச்சாரியார் நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டு பள்ளிகள்ல இந்தி கட்டாய பாடமா இருக்கும் அப்படின்னு பரப்புரை கூட்டத்துல பேசியதை கேட்டு ஒரு அறிக்கை தயார் பண்ணி தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் அனுப்புறாரு. தமிழர்களை இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயார்படுத்துறாரு. அடுத்தபடியாக மறைமலை அடிகள் எழுதிய இந்தி பொதுமொழியா அப்படிங்கிற சிறிய புத்தகத்தையும் லட்சக்கணக்கான படிகளாக அச்சிட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்புறாரு. அடுத்தபடியாக நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதிய இந்தி கட்டாய பாடமா என்கின்ற கடிதத்தையும் பலாயிரக்கணக்கான படிகள் எடுத்து தமிழ்நாடு முழுக்க அனுப்புறாரு. இப்படி தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய அறிக்கைகளாலும் கடிதங்களாலும் தமிழர்களை இந்திக்கு எதிராக உசுப்பியவர் ஈழத்து சிவானந்த அடிகள் தான். இதற்கான எல்லா வரலாற்று சான்றுகளும் இந்த புத்தகத்துல இருக்கு. ஈவேரா ஒன்னும் தமிழை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போராட்டத்துல கலந்துக்கல. காங்கிரஸ் கட்சிக்கு தொல்லை கொடுக்கணும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாரு. இதை பத்தியும் தகுந்த சான்றுகளோட ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டு இருக்கிறார். அப்ப இந்த உண்மைகள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு தெரிய வந்துட்டா ஈவேராவோட போலி பிம்பம் உடஞ்சி சுக்கு நொறுங்கிறோம் இல்லையா? அதுக்கு பயந்து போய் தான் இந்த புத்தகத்தை பறிமுதல் செஞ்சுட்டாங்க. நான் இன்னொரு புத்தகத்தையும் சொல்றேன். சுயமரியாதை இயக்க வரலாறு பாகம் 1 கா. திருநாவுக்கரசு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற புத்தக கண்காட்சியில முதல் வரிசையிலேயே இந்த புத்தகம் விற்கப்படுது. இந்த புத்தகத்திலையும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வைத்தது ஈழத்து சிவானந்த அடிகள் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த புத்தகத்தையும் பறிமுதல் செஞ்சிருவீங்களா? அறிவு கட்ட தற்குறிகளா, இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படியே நீங்க ஆடுவீங்க? ஆட்சி அதிகாரம் நிலையானது அப்படிங்கிற நினைப்பா உங்களுக்கு? ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும், உங்களுடைய எல்லா வரலாற்று புரட்டுகளும் அடித்து நொறுக்கப்படும். அதற்கான காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பயத்தை நாங்க உங்க கண்ணுல தெளிவா பார்த்துட்டோம். நீ என்ன பண்ண? இப்படியே பயந்துகிட்டே இரு. நாங்க எங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். விருப்பம் உள்ள உறவுகள் இந்த புத்தகத்தோட பிடிஎஃப் இணையதளத்துல கிடைக்குது. நான் அந்த இணையதளத்தோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பதிவிறக்கம் பண்ணி படியுங்க, உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கல். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.